வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோ, ரீஒர்க் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை திருவேற்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு அக்வாஸ்டிக் ரூம் வேணும், ப்ராடக்ட் வேணுங்கிற ஒரு கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. நம்மளும் கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். பட் இந்த கஸ்டமர் என்ன ஒரு பிரச்சனைன்னு தெரியல, வேற ஒரு செல்லர்கிட்ட போயிருந்தாங்க. அவங்க அக்வாஸ்டிக் ஒர்க்கு ப்ராடக்ட் எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. பட் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு உண்டான ப்ராடக்ட் அவங்க வந்து கஸ்டமர் சேல் பண்ணி கொடுக்கல. ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸ் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 10x10 ரூம் தான். பட் இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கவரேஜ் பண்ணுற மாதிரி கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். பட் இவங்க வந்து இந்த ஒர்க் பண்ணும்போது இவங்க பண்ணலை. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆரோத்துடைய பொறுத்த வரைக்கும் சரௌண்டு ஹைட்டு ரன் பண்ணியிருக்கணும், சரௌண்டு லெஃப்ட் ரைட்டை வந்து இவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் இப்போ பாருங்கள், இவங்க சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா பேக்கில் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஹைட்டுக்கும் பார்த்துட்டிங்கன்னா சேம் கெபாஸ் பிராண்டில் ஐ சேனல் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன், அதாவது டிகிரி கான்செப்டில் இல்லாமல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஐ சேனலுக்கு வேற ஒரு பிராண்டை நம்ம ப்ரொவிஷன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னல் ஒரு பில்லர், அதாவது அக்வாஸ்டிக் டைப்லேயே அடிஷ்னல் ஒரு பில்லர் ஒன்று கொண்டு வந்துட்டு இதில் சரௌண்ட் அண்ட் ஹைட் சேனல் ரெண்டுமே நம்ம ப்ரொவிஷனாக மாற்ற போகிறோம். இதில் பார்த்த வீடியோஸாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓவராலாக இந்த கஸ்டமர் பிளேஸில் ஒரு 10.1 68 லேயர் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க, பட் எல்லாமே தப்பாக பண்ணதுனால அந்த பிளேஸ்மெண்ட்லாம் நம்ம மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் ஹைட்டும் பார்த்துட்டிங்கன்னா சேம் கெபாஸ் பிராண்ட்லேயே இவங்க போட்டிருக்கிறாங்க. அதையுமே நம்ம டோட்டலாக எடுக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் கெபாஸ் ஸ்பீக்கர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்டிசி பிராண்டில் பெட் லேயர்ஸுக்கும் சப்வூஃபர் ஒன்று எக்ஸ்டிசி பிராண்டும், ஐ சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டான்ஜென்ட் பிராண்டில் ஐ சேனலும் ப்ரொவிஷன் பண்ண போகிறோம். டோட்டலாக ரீஒர்க் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். Just wish he knew. ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். கேலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன், ROW கேலிப்ரேஷன் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரூமோட மோட்ஸ் நம்ம கால்குலேஷன் எடுத்துகிட்டு அந்த ரூமில் என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் உங்களுக்கு வருது, அதை நம்ம எப்படி சேலஞ்சிங்காக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த சாஃப்ட்வேர் மூலயமா ரூமோட மோட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இதில் லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு பேலன்சிங்காக வந்து அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குது, அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேலிப்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம்.
ஓவராலாக இந்த கஸ்டமர் பிளேஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10.1 R03 லேஅவுட் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ ஸ்பீக்கர்ஸோட லேஅவுட்ஸு, ஸ்பீக்கர்ஸோட பிளேஸ்மெண்ட்டு, ஸ்பீக்கர்ஸ் ஒயரிங் இது எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது 10.1 R03D எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பெட் லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் 5.0வும், ஹைட் லேயர்ஸை பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் ஆஃப் டான்ஜன் பிராண்டில் ஹைட் ஸ்பீக்கர்ஸும், டாப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த கெபா ஸ்பீக்கர்ஸோட ஸ்பீக்கர்ஸை டாப்பில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக XTC பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் LCR மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு இது ரெண்டுமே XTC பிராண்டில் LCR மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரு ஸ்பீக்கர்ஸ். சென்ட்ரு ஸ்பீக்கர்ஸும் சேம் XTC பிராண்டில் LCR கான்செப்ட்டில் சென்டர் நம்ம வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த 3 ஸ்பீக்கர்ஸும் LCR மாடலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட மாடல் நம்பரும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் 6 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது சப்வூஃபர்ஸ். சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸ்மெண்ட்டில் 12 இன்ச்சஸில் XTC பிராண்டில் ஸ்ப்ளிட் 12 அப்படிங்கிற சப்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்ப்ரிண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் LCR ஒரு சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது ஹைட் ஸ்பீக்கர்ஸ். ஹைட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டான்ஜன் பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கு ஒரு பேர் ஆஃப் டான்ஜன் ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓவராலாக ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 நம்பர் ஸ்பீக்கர்ஸும் ஒரு சப்வூஃபர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரிசீவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மரான்ஸில் கஸ்டமர் ஏற்கனவே வந்துட்டு SR8012 ரிசீவர் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது LG பிராண்டில் ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரீன்ஸும் ஒரு 100 இன்ச்சஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே நம்ம வந்து அதை நம்ம ஓவராலாக யூஸ் பண்ணோம். பேக் சைடு வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சரவுண்டு லெஃப்ட் ரைட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா XTC பிராண்டில் ஸ்ப்ளிட் 2ங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது ஹை சேனலை பொறுத்த வரைக்கும் சேம் டான்ஜன் பிராண்டில் சரவுண்டு ஹைட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ R03 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு 2 நம்பர்ஸும் சரவுண்டு ஹைட்டுக்கு 2 நம்பர்ஸும் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா டாப் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கஸ்டமர்ஸ் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அட்மாஸுங்க யூஸ் பண்ணணும், R03 யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாப் சவுண்டை நம்ம வந்து ஒரு டம்மி பண்ணி வச்சுட்டோம். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுற மாதிரி சென்டரில் ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பார்த்துட்டிங்களா, இது வந்து டாப் சரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு R03 மெயின் வந்து ஒரு கான்செப்டை பார்த்திங்கன்னா பெட் லேயர்ஸு, டாப் லேயர்ஸு, மிட் லேயர்ஸ் 3ஆக நம்ம பிரிக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டாப் லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் சரவுண்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக பேக் சைடு ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேக் சைடில் ஹேங் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஹைட் ஸ்பீக்கர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா சோஃபாவுக்கு பேக் சைடில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வரும்போது இந்த இடத்துல இந்த அக்கோஸ்டிக் பேனல்ஸ் வந்து இங்கே அவைலபிள் கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சரவுண்டு ஹைட் சேனலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி இந்த பேனல்ஸ் வந்து அடிஷ்னல் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பேனல்ஸில் தான் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் ஹேங் பண்ணியிருக்கோம், ஹைட் சேனலுக்கு நம்ம வந்து ஹேங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10x10 ரூம் அப்படிங்கிறதுனால இந்த பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது நல்ல இமர்சிவான ஆடியோ உங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். சரவுண்டோட ஃபீல்ஸும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது நல்லாவே நீங்கள் டீட்டெயில் எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றலை. இந்த ரூமுக்கு என்ன பண்ணணுமோ, R03க்கு என்ன பண்ணணுமோ அந்த பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் ப்ளேஸில் ஒரு 10.1 R03 லேஅவுட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக தான் நம்ம வந்து அமுச்சு வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு டீலர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த டீலருக்கு விஷயம் தெரியுதா, அவங்க கரெக்டாக சஜஷன் கொடுக்குறாங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குங்க. ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய டெமோ ரூமுக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு அவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்க, என்ன சஜஷன் கொடுக்குறாங்க, இது எல்லாமே பார்த்து அது கரெக்டாக இருக்கான்னு அனலைஸ் பண்ணி ப்ராடக்டை வாங்குங்க. ஸோ அந்த வகையில் நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டு ஸோ ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ப்ரொஃபஷ்னலாகவும் நல்ல ஒரு கிளாரிட்டியோடு தான் நம்ம வந்து ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை ஒரு டெடிக்கேட்டட் ரூம் மேக் பண்ணி கேட்குறீங்க வித் அக்கௌஸ்டிக்கோட, இல்லை பெட்ரூம்ஸ், ஹால் இந்த மாதிரி லிவிங் ஏரியாலையும் கேட்குறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ ப்ராடக்ட், யூஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட வந்து சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா கேட்டகரியுமே ப்ரொஃபஷ்னலாக நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது சம்மந்தமாக இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.
எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு டெமோ ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி உங்களுடைய டெமோவை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தில் முருகன் ஃப்ரம் ராக் ஆடியோஸ். பாய்.